العالمين للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை சரியான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் முதலாவது அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான விளக்கத்தை சென்ற பல வகுப்புகளிலே நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பிலிருந்து இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவுக்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயம் சூரத்துல் பக்ரா என்கிற பெயரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சூராவை சூரத்துல் பக்ரா என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அபூ மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் قرأ بالآيتين من آخر سورة البقرة في ليلة كفتاه. யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி இரண்டு வசனங்களை இரவிலே ஓதுகிறாரோ அந்த இரண்டுமே அவருக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே சூரத்துல் பக்ரா என்கிற பெயரை இந்த சூராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ளலாம். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி இரண்டு வசனங்கள், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த இரண்டு வசனங்களை இரவிலே ஒருவர் ஓதுவதானது மிகவும் பாக்கியம் நிறைந்த ஓர் அம்சமாக காணப்படுகிறது. அந்த இரண்டு வசனங்களே அவருக்கு போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதிலிருந்து இதனுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த சூராவுக்கு சூரத்துல் பக்ராவையும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவது அத்தியாயமாகிய சூரத்து ஆல இம்ரான், இந்த இரண்டு சூறாக்களையும் சேர்த்து இதற்கு ஒரு சிறப்பு பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜஹ்ராவைன். அந்த இரண்டு சூறாக்களுடைய பெயர் ஜஹ்ராவானி என்பதாகும். ஜஹ்ராவைன் அல்லது ஜஹ்ராவானி. அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. ஏனெனில் ஒருவர் குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அவருக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக வரும். இக்ராஉ ஸஹ்ராவைன், ஸஹ்ராவைன் என்ற சிறப்போடு இருக்கிற சூரத்துல் பக்ராவையும் சூரத்து ஆலு இம்ரானையும் ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த இரண்டு சூறாக்களையும் பக்ராவையும் ஆலு இம்ரானையும் சேர்த்து ஜஹ்ராவைன் என்கிற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்திலே சூரத்துல் பக்ராவையும் சூரத்து ஆலு இம்ரானையும் அதிகமாக ஓதுவது
சிறந்தது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்புகளாக இன்னும் சில செய்திகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், லா தஜஅலூ புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக நீங்கள் மாற்ற வேண்டாம், ஆக்க வேண்டாம். உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக நீங்கள் ஆக்க வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக ஆக்க வேண்டாம், சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். இதனுடைய அர்த்தம், கபிரிஸ்தானில் குர்ஆன் ஓதுவது என்பது நபி வழி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் உள்ளதல்ல என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. இப்ப எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபிரிஸ்தான் போன்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நிறைய வீடுகள் இந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. பார்ப்பதற்கு பெரிய வீடுகளாகவும், உள்ளே பல்வேறு பர்னிச்சர்ஸ், தளபாடங்கள், அதுபோன்று எலக்ட்ரிக் பொருட்கள் என்று வீடு நிறைந்து காணப்படுகிறது. ஏசி இருக்கிறது. ஆனால் அந்த வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாஷையிலே கபிரிஸ்தான்களாக, அடக்க ஸ்தலங்களாக, மண்ணறைகளாக காணப்படுவது உண்மையிலே வேதனையானதாகும். இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிற முஸ்லிம்கள் உண்மையிலேயே கவலைக்குரியவர்கள். அவர்கள் வீட்டில் குர்ஆனை தொட்டு பார்த்ததும் இல்லை என்கிற நிலையில் நிறைய வீடுகள் இருக்கின்றன. பெரிய பணக்காரர்கள், மாஷா அல்லாஹ், நிறைய வாகனங்கள் இருக்கின்றன, நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, நிறைய நகைகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த வீடு, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், குர்ஆன் ஓதப்படாத காரணத்தினால் மண்ணறை என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கலாம். குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அவர்களுடைய வீடு மக்பரா. அதே நேரத்தில் இங்கே சூரத்துல் பக்ராவுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தான் நம்முடைய வீடுகளுக்குள் வந்து குடியேறுகிறான். அவன் எந்த வீட்டில் அல்லாஹ் திக்ர் செய்யப்படவில்லையோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு அவனுடைய அரண்மனையாக, அவனுடைய மாளிகையாக மாறுகிறது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ, அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறப்படுகிறானோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீட்டிலே வந்து இருக்கிறார்கள் என்பதை வேறு ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடுகளை அதிகமாக அல் குர்ஆனை கொண்டும் திக்ரை கொண்டும் நாம் அழகுபடுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இங்கே சூரத்துல் பக்ரா ஒரு வீட்டில் ஓதப்பட்டால் அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதென்பது அந்த சூராவினுடைய சிறப்புகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் என்கிற இந்த இரண்டு சூறாக்களும் ஜஹ்ராவைன் என்று பெயர் கூறப்பட்ட, சிறப்பித்து சொல்லப்பட்ட சூறாக்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்த இரண்டையும் பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது, இக்ரஉ ஸஹ்ராவைன் அல் பக்ரா வ ஆல இம்ரான், சூரத்துல் பக்ராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் நீங்கள் ஓதுங்கள். فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان أو كأنهما غيايتان أو كأنهما فرقان என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு சூறாக்களும் நாளை மறுமையிலே இரண்டு மேகங்களாக அல்லது இரண்டு நிழல் தரக்கூடிய
அம்சங்களாக வந்து துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, அந்த இரண்டு சூறாக்களையும் ஓதியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே வந்து இவனுக்காக, இந்த சூறாவை அடிக்கடி ஓதியவனுக்காக இந்த இரண்டு சூறாக்களும், சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் மன்றாடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு தனியாக சூரத்துல் பக்ராவை சொல்லுகிறார்கள். இக்ரஉ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அதை ஓதுவதும் எடுத்து நடப்பதும் பரக்கத்தாகும். வதர்கஹா ஹஸ்ரா, இந்த சூரத்துல் பக்ராவை ஓதாமல் விடுவதும் அது சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பதும் கை சேதமாகும், நஷ்டமாகும். வலா யஸ்ததீஉஹல் பத்தலா, பத்தலாக்கள் இயலாதவர்கள் இதை ஓத முடியாமலே போய்விடுவார்கள், இதை கொண்டு அவர்களுக்கு சக்தி இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள். இந்த பத்தலாக்கள் யார் என்பதை பற்றி ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவர் சொல்லும் போது, பலகனி அன்னல் பத்தலத அஸ்ஸஹரா, அதாவது பத்தலா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்களே, சூரத்துல் பக்கராவை ஓதவோ எதிர்கொள்ளவோ பத்தலாக்களால் முடியாது என்று சொல்கிறார்களே, அந்த பத்தலாக்கள் யாருமல்ல, அவர்கள் சூனியக்காரர்கள் என்று இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவர் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வீடுகளில் சூரத்துல் பக்கராவை ஓதினால் வீட்டுக்குள் பரக்கத்து வரும். சூரத்துல் பக்ராவை வீட்டுக்குள் ஓதினால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடுவான். எந்த வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருக்கும் என்ற சந்தேகம் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே அதிகமாக சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த வீடு பாதுகாக்கப்படும். சிஹர், சூனியம், சாஹிர், சூனியக்காரர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகும் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அஹ்மத் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சூரத்துல் பக்ரா என்பது ஒரு சாதாரணமான சூரா அல்ல. குர்ஆனிலே இருக்கிற மிக நீளமான அத்தியாயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சூறாவாக இந்த சூரத்துல் பக்ரா காணப்படுகிறது என்பதையும், இந்த சூரத்துல் பக்ராவுக்கு இங்கே நாம் குறிப்பிடாத பல நன்மைகளும் பயன்களும் இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இந்த சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீடுகளில் அதிகமாக ஓதி வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய அது எங்கே இறங்கியது என்பதை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் இது மதீனாவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் என்பதை ஏகமனதாக சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே இந்த செய்தியை சொல்கிறார்கள். இந்த சூரத்துல் பக்ரா மதீனாவில் வைத்து அருளப்பட்ட, மதீனாவுடைய காலத்தில் வைத்து அருளப்பட்ட ஒரு சூரா என்று குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த சூறாவை நீங்கள் படித்து பார்க்கிற போது இதிலே இரண்டு முக்கியமான பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா இரண்டு முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு உணர்த்த விரும்புகிறான். ஒன்று அகீதா. இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அகீதாவினுடைய பல்வேறு அடிப்படை அம்சங்களை, தௌஹீதுக்கான ஆதாரங்களை, மறுமை நாள் பற்றியும் மறுமை நாள் சாத்தியம் என்பதற்கான அத்தாட்சிகளையும் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுவதன் மூலம் அகீதாவை மக்களுக்கு இந்த சூறாவின் மூலம் சொல்ல விளைகிறார். அதே போல இஸ்லாமிய சட்ட அம்சங்களாகிய இபாதாத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதே போன்று தனிமனித சட்டங்கள், திருமணம், அதுபோல தலாக் போன்ற அம்சங்கள் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுகிறது. அதுபோல பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள், தண்டனைகள் என்ற பல்வேறு அம்சங்கள் இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுவது இந்த சூறாவினுடைய மிக பிரதானமான நோக்கமாக தஃப்சீர் ஆசிரியர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சூறா கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஓதுகிற அதே நேரத்தில் அதனுடைய விளக்கத்தையும் தெரிந்து கொள்வது என்பது
வலியுறுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக இது காணப்படுகிறது. இந்த சூறாவில் நீங்கள் விவரமாக பார்த்தால் இதிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை 3 பிரிவுகளாக பிரித்து அடையாளப்படுத்துகிறார். இந்த சூரத்துல் பக்ராவிலே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை 3 குழுக்களுக்குள் கொண்டு வருகிறார். ஒன்று மூமின்கள். இதிலே அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி நிறைய விளக்குகிறார். அவர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே அடையாளப்படுத்துகிறார். அதே போல இரண்டாவதாக காபிர்கள் யார் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே அடையாளப்படுத்துகிறார். காபிர்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய இறுதி முடிவு என்ன என்பவற்றை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவதாக முனாஃபிக்குகள் பற்றி மிக விவரமாக பேசக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சவால் தான் முனாஃபிக்குகள். அவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் எப்படி காணப்படும் என்பதையெல்லாம் இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். ஆக இந்த சூறாவிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஃமின்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள் என்று மனிதர்களை 3 குழுக்களாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி அது பற்றிய தெளிவை நமக்கு தருகிறார். அதே போல இந்த சூறாவிலே முழு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த படைக்கப்பட்ட அடிப்படையை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்கிறார். அதே நேரத்திலே யாரெல்லாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கான நன்மைகளையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். அதுபோல அல்லாஹ் ஒருவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை மிக தெளிவாக புவியியல் ரீதியான ஆதாரங்களோடும் ஏனைய ஆதாரங்களோடும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா மனித படைப்பின் ஆரம்பம் பற்றி விளக்குகிறார். அதுபோல அல்லாஹுக்கும் மலக்குகளுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே முன்வைக்கிறார். மேலும் இந்த சூறாவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பூமியிலே ஒரு பிரதிநிதியாக ஆக்கப்பட்டார்கள் என்பதையும், ஷைத்தானோடு அவர்களுக்கு நடந்த, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த வரலாற்று சம்பவத்தையும் வரலாற்றையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். அதுபோல பனு இஸ்ரவேலர்கள் என்ற அந்த மக்களுக்கு நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். மேலும் இந்த சூறாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு அல்லாஹ் சோதித்தான், அவர்களும் அவர்களுடைய மகனும் சேர்ந்து காபாவை கட்டிய வரலாற்றை சொல்லுகிறார். அதுபோல அவர்களுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த வசியத்துக்களையும், அதுபோல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத்துக்களையும் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் பக்ராவிலே எடுத்து காட்டுவதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா இபாதத்துக்கள் தொடர்பான பல்வேறு சட்டங்களை, தெளிவுகளை நமக்கு தருகிறார். குறிப்பாக தொழுகை, சதகா, நோன்பு, ஹஜ், அதே போல கொடுக்கல் வாங்கல் சட்டங்கள், வட்டி, கடன், அடமானம் போன்ற கொடுக்கல் வாங்கல் சட்டங்களே அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே நமக்கு சொல்லுகிறார். மேலும் குடும்பவியல் தொடர்பாக திருமணம், தலாக், ஈலா, அதே போல இத்தா போன்ற இன்னும் பல சட்டங்களை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுபோல சில இந்த உலகத்திலே மறுமை நாளை மறுமை நாளை உண்மையானது என்று உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும், அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சர்வ வல்லமையின் படைத்தவன் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக வேண்டியும் சில மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. அவ்வாறான சில நிகழ்வுகளை இந்த சூறாவிலே அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அந்த வகையில்
பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே கொலை செய்யப்பட்ட அந்த மனிதருடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்கிறார். கொலை செய்யப்பட்டு அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையோடு நடந்து கொண்ட முறை என்று மரணித்து உயிர்ப்பிப்பது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் இந்த சூறாவிலே நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மேலும் பனு இஸ்ரவேலர்களில் உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களில் இருந்த தாலூத், ஜாலூத் என்ற அந்த மனிதர்களுடைய வரலாறு இந்த சூறாவிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹுடைய விஷயத்தில் வாதிட்ட மனிதனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறா பல்வேறு முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கிய, பல்வேறு அம்சங்களை தெளிவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக, ஒரு சூறாவாக காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலிருந்து இந்த சூறாவினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த வகுப்பிலே தவறாமல் இணைந்து கொள்வதன் மூலம் இந்த சூறாவை படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூறா உள்ளடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக சொல்வதற்கும் சரியாக புரிந்து கொள்வதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த அறிமுக வகுப்பை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.